கோதாவரி காவிரி இணைப்பு அது நிறைவேற்றப்பட்டால் நமக்கு 125 டிஎம்சி தண்ணி நமக்கு கிடைக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செஞ்சேன். பிரதமர்கிட்ட கொடுத்த பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்படும் என்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு இந்த அரசாங்கம் கிடப்பில்லை. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எங்களுடைய அமைச்சர் இருவரை அனுப்பி தெலுங்கானா முதலமைச்சர் பேச்சுவார்த்தை திரு வேலுமணி அவர்களையும் திரு ஜெயக்குமார் அனுப்பி அங்க தெலுங்கானா முதலமைச்சர் பேசும்போது அவர் ஒத்துக்கிட்டார், எங்கள் வழியா நீங்க ஒரிசாவுக்கு தண்ணி கொண்டு போகலாம். அதுபோல ஆந்திர ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்ட சந்திச்சு 2 அமைச்சர் பேசி என்னுடைய கோரிக்கை வச்சு அதுவும் எதிர்த்தார். 2 பேருக்கு நான் தொலைபேசி தொடர்பு கொள்ளும்போது நாம் தென் மாவட்டத்தில் இருக்கிற நதிநீர் பிரச்சனை நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட ஒரு எளிமையான ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஐடியாலாம் சொன்னாங்க. நீங்க விவசாய தண்ணி குடிநீர் கொண்டு போங்க, அது யாருடைய நிதி அனுமதி நாங்களே கொடுத்துறோங்க, மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி கூட தேவையில்லை. நம்முடைய மாநிலம், நம்ம தென் மாநிலத்தில் இருக்கிறோம், நமக்குள்ள இருக்கின்ற ஒற்றுமையோட நம்ம குடிநீர் கொண்டு போங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நம்ம வடிவமைச்சுக்கலாம் சொல்லி அதை கூட நீங்க தெலுங்கானா முதலமைச்சரும் அந்த இதனம் இந்த தெலுங்கானா முதலமைச்சரும் அந்த ஆந்திர முதலமைச்சரும் குறிப்பிட்டாங்க.